ஐயா வாங்க உட்காருங்க. உட்காருங்க. என்னையா பிரச்சனை உங்களுக்கு? கால் அந்த மூணாவது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வேலையை நிறைவேற்றி செய்யக்கூடிய வேலை. என்ன வேலை பார்க்க ஐயா? நான் உற்சாகமா வராங்க. சரி. உள்ள போயிட்டே தான் இருக்கும். வேற எங்கேயும் பார்த்தீங்களா? வேற ஒரு 2 இடத்துல பார்த்தேன். சரி சரி இப்ப அப்படி கொஞ்சம் முடியல ஆரம்பிச்சிருக்கேன்னு சொன்னாங்க. நம்ம அண்ணன் தெரிஞ்சாலும் அண்ணாச்சி சொன்ன மாதிரி 2 பேர் கழிப்பட்டேன். ஆமா சரி வந்து அண்ணாச்சி காலை காட்டுறேன் அப்படின்ட்டு வேலை ரொம்ப நாளா இருக்கேன்னா நரம்பு ரேசா கொஞ்சம் வேற எந்த பிரச்சனை இல்லை. அப்படியே இருக்கேன். அது மூணாவது வரல நீ முன்ன படிக்கும் போட கடையில நின்று வேலை பார்க்கணும். அப்படி நிற்கும்போது அந்த நிலையிலே நிற்க முடியல அப்படிங்கிற அது அப்படி இருக்கதான் செய்யும். அதுக்கு என்ன செய்யணும்னா நான் தைலம் தரேன். நீங்க டியூட்டி முடிஞ்சு வரும்போது வீட்டில் படுக்கையில தைலத்தை போட்டு நீங்க படுத்துக்கிறீங்க. நைட் நைட்டு எல்லாம் சரியாயிடும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை. லூசா விட ஒன்றும் வேண்டாம். தைலத்தை ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ கால் வந்து நல்லா தடை விட்டாச்சு. இப்போ அதெல்லாம் சரியாயிட்டியா? உங்களுக்கு முதல்ல இருக்கிறது இப்போ எதிர்த்து நடங்க வரைய முடியுங்க கொஞ்சம் வந்தீங்க. இப்போ சப்பு போங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. கம்மியாக போங்க. இப்போ ஐயா எப்படி இருக்கு சொல்லுங்க. மக்களுக்கு சொல்லுங்க. தைலம் எல்லாம் நல்லா இருக்கிறது. மக்களுக்கு சொல்லுங்க. உங்களுக்கு வந்துருக்கீங்க 2-3 இடத்துக்கு போயிருக்கீங்க. இப்போ நம்மளோட எப்படி இருக்கு? வரையில எப்படி நடக்க மாட்டோம் வந்தீங்க? ஆமா நீங்க அந்த ஒர்க்ஷாப்ல முதல்ல நிறைய நிற்கிறேன். அந்த கார் வந்து அப்படி இருக்கு. ரத்த கட்டு இதெல்லாம் அதுக்கு நம்ம சிறு குழந்தைகளுக்கு நெஞ்சு வருமா? அதுக்காக பெரிய ஆளுக்கு உங்களுக்கு மருந்து சுருட்டி இந்த நெஞ்சு வருமா சிறு குழந்தைகளுக்கு தண்ணி குடிக்காது. உங்களுக்கு வரணும் இருந்தாலே தண்ணி முடியாம வரணும். அந்த நரம்பு சூடா இருக்கணும். வெளியே வரும். நான் கீழே போட்டு லேசா அங்கே குறைக்கு போது இருக்குன்னா அது வந்து சரி வராது. அதனால அப்படி வந்துட்டேன்னா நல்லபடியாக சிறப்பாக எல்லா மக்களும் பார்க்கலாம். அது மாதிரி நெஞ்சு வருமா சிறு குழந்தைகளுக்கு பெரிய ஆளுக்கு. அதுக்கப்புறம் அந்த மேலே சூரியத்தே சொறி இந்த 10 இருக்கும். இந்த மாதிரி கங்கடம் இருந்தாலும் அதுக்கு எல்லாருக்கும் பார்ப்போம். நல்ல இயற்கையான தைரியங்கள் நான் தொடர்ந்து தயார் பண்ணி நம்ம எல்லாம் போட்டு எல்லாம் சரி பண்ணி மக்களுக்கு நல்லபடியாக கொடுக்கணும். உங்களை மாதிரி எல்லா மக்களும் வரணும். நீங்கள் வந்தால் தான் என் மக்களுக்கு நல்லதே செய்யணும். நல்லதே நடக்கணும். நல்லதே நடக்கணும். மக்களுக்கு எல்லாம் நன்றி வணக்கம். ஐயா வருமா இதே மாதிரி இந்த வாரம் கஸ்டமரை பாருங்க. நல்லபடியாக அங்கேருந்து நடக்க மாட்டோம் வந்தாரு. ஒரு ஆள் கை எடுக்க மாட்டோம் வந்தாரு. ஒரு சிறு குழந்தைக்கு இந்த மாதிரி ஆகிடுது. இந்த மாதிரி கேஸு நான் இப்போ புதுசாக வந்து நான் வந்து இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கனால மக்களுக்கு வந்து தெரியல. ஒவ்வொரு ஆளாக தெரிஞ்சு வராங்க. யூடியூப்பும் ஃபேஸ்புக்கில் போட்டிருக்கேன். அதனால் இதை பார்த்து ஒவ்வொரு ஆளாக வந்துட்டு இருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் வாங்க. என்னுடைய நம்பர் அதில் கொடுத்துருக்கேன். 97 87 50 28 45 இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் வாங்க. ஆமாம் தொடர்பு கொண்டு நீங்கள் நேரடியாக வாங்க. நல்லபடியாக மக்களுக்கு எல்லாம் முடிச்சு தந்துடுறேன். எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ பாருங்க மக்கள் கண்ணுக்கு நேரிலேயே இப்போ வந்தாங்களா அவர் ஐயா ஒரு ஆள் நடக்க மாட்டோம் வந்தாங்க. கை தூக்க மாட்டோம் வந்தார். கை தூக்க மாட்டோம் வந்தாங்களா. ஒரு சிறு குழந்தை இதாகிட்டு எல்லாம் பார்த்து நம்ம ரெடி பண்ணிப்போம். ஏன்னா நான் புதுசாக தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். நான் இதில் இறங்கணும்னு எனக்கு என்ன கிடையாது. நான் வந்து 10 வருஷமாக இதில் வந்து வெளியில் நான் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு சில வருஷம் எனக்கு டைம்லாம் கொஞ்சம் வேண்டாம்னு விட்டுருந்தேன். அப்போ மக்கள் வந்து சொன்னாங்க நீங்கள் நல்ல ஒரு வைக்கிறா இருக்கலாம் வரணும் வைக்கிறா நீங்கள் வந்து இது பண்ணுங்க மக்களுக்கு நல்லது செய்ய சொல்ல போய் அந்த இதில் இறங்கி நான் மக்களுக்கு எல்லாமே நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால் மக்கள் வரும்போது எல்லாத்தையும் நல்லதாக இருக்கேன். ஏன்னா உங்கள் கண்ணுக்கு நேரில் எல்லாத்தையும் பார்த்துட்டியா வரும்போது ஒரு ஆளுக்கு அவர் ஐயா எடுத்திருந்தாலும் குழந்தை எல்லாரும் பார்த்தாச்சு. அதனால் புதுசாக ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. சில பேருக்கு தெரிய மாட்டாங்க. இப்போ அந்த யூடியூப்பை பார்த்து ஒவ்வொரு மக்களாக வந்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் என் நம்பர் இருக்குது. அதுக்கு வந்து நீங்கள் தொடர்பு கொண்டு வாங்க. நல்லபடியாக எல்லாம் முடிச்சு தரேன். எந்த பிரச்சனையும் கிடையாது. நன்றி வணக்கம் ஐயா. தமிழ் மக்கள் வாழ்க, இந்தியா வாழ்க.
வணக்கம்.